அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, அவமானம், கேலி கிண்டல், ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, வீட்டில் திட்டு வாங்கிட்டே இருக்கிறது, நண்பர்கள்ட்ட விமர்சனம் வாங்கிட்டே இருக்கிறது, சுற்றுச்சூழ்நிலைகள் எனக்கு மட்டும் சரியா அமையல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி மன தொந்தரவுகள், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கானது தான் அது. நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நமக்கு நாளுக்கு நாள் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்ல இருந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை ஊரே விமர்சனம் பண்ணுதுன்னா, நீங்கள் வளர்ந்து விட்டாய்ன்னு அர்த்தம். அப்போ அந்த விமர்சனத்தை பலவீனமாக மாற்றாம பலமாக மாற்றுறதுக்கு அந்த எனர்ஜி, அவங்க சொன்னக்கூடிய வார்த்தை, அந்த ஆற்றலை கொண்டு போய் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி வெறியை காட்டி அந்த ஒர்க்கில் சக்ஸஸ் அடைவதற்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உரமாகும். விமர்சனத்தை உரமாக்கு, உன் லட்சியத்தை மரமாக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். அதனால் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவர்களால் பேச மட்டும்தான் முடியும். சாதாரணமாக எடுத்துக்கோங்க. அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய சொல் மட்டுமே உன்னை ஒருபோதும் காயப்படுத்தும் கல் அல்ல. டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா விமர்சனம்லாம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், சினிமா ஸ்டார்ஸாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இவங்களாம் விமர்சனப்பட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. விமர்சனம் வருதா, தாராளமாக வரட்டும். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் கவனத்தை மாற்றி விடுதல், ஒர்க்கில் மட்டும்தான், இலக்கில் மட்டும்தான். என் இலக்கை யார் தடுத்தாலும் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதமும் துணிவும் வைராக்கியமும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தாண்டி தாண்டி நாளுக்கு நாள் ஜெயிக்க முடியும். ஸோ மோட்டிவேஷனல் என்பது நீங்கள் சுய ஒழுக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் வரும். அதனால் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது விமர்சனம்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுப்போடு இருப்பதால் உங்களை பாராட்டக்கூடிய தன்மைகள் இதுதான் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறையா வாய்ப்புகள் உருவாகும். விமர்சனத்திலிருந்து, அவமானம், கேலி கிண்டல்லிருந்து நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். வரட்டும்ன்றேன். வந்தால் வரட்டும். அதற்கெல்லாம் மனம் சஞ்சலப்பட தேவையில்லை. மனம் கஷ்டப்பட்டாலும் படட்டும். அதுவும் இயற்கை தான். அனைத்தும் இயற்கை தான். உங்களை ஒருத்தன் இன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணுறான்னா அவன்கிட்ட நிறைய கற்றுக்க முடியும். அவன் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கணும். பாசிட்டிவான திங்கிங், நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான ஆற்றல், இந்த 3 மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கணும். நேர்மறையாக சிந்திக்கும் போது மட்டும்தான் அவமானம், கேலி கிண்டலிருந்து வெளிவர முடியும். எதிர்மறையாக சிந்திச்சிங்கன்னா அது உங்கள் ஆற்றலை அழிச்சிரும். நேர்மறையாக சிந்திச்சிங்கன்னா உங்கள் ஆற்றலை கூட்டும். ஸோ அதனால் நம்ம இந்த இனிய காலை பொழுதில் இந்த மோட்டிவேஷனாக நான் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை கேட்டுட்டு உங்களுடைய ஒர்க்கில், காலேஜ் ஆகட்டும், இந்த ஸ்டோரியை, நான் பட்ட அனுபவத்தை
இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது உங்கள் மனதில் ஓடும் பொழுது உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஓ! விமர்சனம் பண்ணிட்டாங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? மௌனமாக இருக்கணும். அப்போ நம்ம செயலில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மௌனமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனம். ஓகேவா? அமைதியாக இருக்கு. ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மனதை இரும்பு போல் சிங்கமாக நீங்கள் மாறுவீங்க. வலிதாங்கி வலிதாங்கி வலிமை பெறணும்னா அவமானத்தை தாங்குங்க. அவமானத்தை தாங்க முடியலன்னா ஒரு செயலுக்கே வரக்கூடாது. எதையுமே அவமானத்திலிருந்து பாடங்கள் நிறைய பெற முடியும். அது வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதுக்குள்ள மிகப்பெரிய ஆற்றல் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சு யாரு லைஃப்ல வந்து முன்னேறாங்களோ அவங்க அவங்களுடைய இலக்கை அடைய முடியும். நன்றி, வணக்கம். இன்னும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து எப்படி அவமானத்தை கடப்பது, எப்படி வந்து முழுமையாக வந்து கூச்ச சுபாவம் இன்ட்ரோட்டாக இருக்கேன், பேசுகிறதுக்கே வாய் எதுவுமே வரல அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து மோட்டிவேட் ஆகி எங்களுக்கும் வீடியோ போடக்கூடிய ஒரு ஊக்கம் வரும். அதனால் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். நன்றி, நன்றி, நன்றி.